இருக்கா சார்னா இப்ப சொன்ன பாத்தீங்களா நட்சத்திரம் பாத்தீங்களா அந்த நட்சத்திரம் இருக்கான்னு பாருங்க. அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் இது பார்த்தா ராகு நட்சத்திரத்துல இந்த சனி பகவான் இந்த சூரிய பகவான் அமர்ந்திருக்காங்கன்னா உங்களுக்கு பிதிரு தோஷம் இருக்குங்க. அடுத்தபடியா கேதுவோட அதாவது மகம், அஸ்வினி, மூலம் இதுல சூரியன் இந்த சனி பகவான் இணைஞ்சிருக்காருன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிதிர் தோஷம் இருக்குங்க. சார் இந்த பிதிர் தோஷம் என்ன சார் பண்ணும் எனக்கு? இந்த பிதிர் தோஷம் முதல்ல காரிய தடைங்க, அடுத்தபடியா திருமண தடைங்க, அடுத்தபடியா புத்திர தடைங்க. புரியுதுங்களா? இது ஒன்று. சுய மனிதனை எப்படி சார் இது பாதிக்குதுன்னா நல்லா இருப்பாங்கங்க, ஆனா மனசுக்குள்ள பார்த்தா அக்கச்சக்கமான குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. கிரக அமைப்பு நல்லா இருக்கும், நல்லா தசாபுத்தி போயிட்டு இருக்கும், நல்லா கோச்சார பலன் இருக்கும், நல்லா பாத்தீங்கன்னா கட்ட அமைப்பு நல்லா இருக்கும். ஆனா பார்த்தா அவன் பார்த்தா ஒரு டல்லாவே இருப்பான். அவனுக்கு ஏதோ சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லா சிரிப்பான், திடீர்னு கோவப்படுவான். சில நேரில் பாத்தீங்கன்னா